மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம முகம் அழகாக பொலிவாக இருக்கணும். இதை தாண்டி ஒரு சிலருக்கு நம்ம உடலுக்குள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதை சரி செய்யறதுக்கு நம்ம முகத்துல அந்த சிம்டம்ஸ் நமக்கு தெரியும். அது உள் உறுப்புகள் நார்மல் ஆக ஆக நமக்கு முகத்திலையும் அந்த பொலிவு ஏற்பட்டுருது. ஒரு சிலருக்கு சுகர் வந்த உடனே ஒரு வருடத்திற்குள்ளாவே முகத்துல நிறைய சுருக்கங்கள் ஏற்பட்ட மாதிரியோ, முகத்தில் அதிகமான சோர்வு, முக சோர்வு, இதுதான் நிறைய பேருக்கு இருக்கும். என்னங்க முன்னாடி நல்லா இருப்பீங்க, இப்ப ரொம்ப டல்லா இருக்கீங்களே, என்னாச்சு, கருத்து போயிட்டீங்களே அப்படின்னு கேட்பாங்க. அப்போ சுகர் லெவல் அதிகமாக இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படுது. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா, நம்ம முகத்தில் சில இடங்களில் கரும்புள்ளிகள் இருக்கும், கருமை நிற திட்டுக்கள், ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்றது நெத்தி, கன்னம், கழுத்து, இந்த இடங்கள்ல எல்லாமே ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கு. இதே மாதிரி பார்த்தோம்னா பிளாக் ஸ்பாட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். கருமை புள்ளிகள் டாட்டா நமக்கு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றோம். சோ கருமை நிற புள்ளிகளும் ஏற்படுது. முக்கியமாக சரியான உறக்கம் இல்ல, டீப்பா நம்ம டிப்ரெஷன்ல இருக்கோம், ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறோம் அப்படின்னா கண்களை சுற்றி நமக்கு கருவளையம் ஏற்படுது. சோ இந்த மாதிரியான பிரச்சனைகளோடு இளம் வயதிலேயே நிறைய சுருக்கங்கள் முகத்துல ஏற்படுறத நம்ம பார்க்கிறோம். பொதுவாக இப்ப நான் சொல்லக்கூடிய மருத்துவ முறைகள் நம்ம உடல்ல எங்கு தோல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி செய்யக்கூடிய பிரச்சனை தான். ஏன்னா முகத்துல மட்டும் நமக்கு சுருக்கம் வர்றது கிடையாது. நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா கழுத்து பகுதியிலாம் ஏஜ் லுக் ஃபர்ஸ்ட் நமக்கு வருதுன்னா கழுத்துல ஒரு சுருக்கம் தெரியறது நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் கைகள்ல சுருக்கம் தெரியும், இந்த ஃபோர் ஆர்ம்ஸ்ல எல்லாம் நமக்கு சுருக்கம் தெரியுது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். சோ இதை நம்ம சரி செய்யணும். ரொம்ப நம்ம முகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது என்னன்னா ஒரு சிலருக்கு மங்கு, மருக்கள், இது தாங்க ரொம்ப பேருக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையா இருக்கு. திடீர்னு எனக்கு மரு உருவாகுது, முகத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. அதே மாதிரி மெலஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய மங்கு பிரச்சனை, இது ஆண்கள் பெண்கள் நிறைய பேருக்கு இருக்கு. இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மருத்துவ முறைகள் எல்லாமே ஆண்கள் பெண்கள் அனைவருமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதற்கு அடுத்தது நம்ம முக்கியமாக பார்த்தோம்னா கருமை நிறத்துல ஒரு கருப்பு வளையம் மாதிரி ஏற்படும். கழுத்தை சுற்றியோ இல்ல மூக்கு பகுதிகள்லயோ நமக்கு கருமை நிறத்துல கரு வளையம் மாதிரி ஏற்படுறத நம்ம பார்க்கிறோம். சோ இது எல்லாமே முகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான். அப்ப முகம் மாசு மரு இல்லாம நமக்கு பொலிவாக இருக்கணும்னா சில வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணணும். முதல்ல நம்ம போதுமான அளவுக்கு நீர் சத்து நம்ம உடல்ல இருக்கா, தண்ணீர் சரியா குடிக்கிறோமா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். குறைந்தது 3 லிட்டர் தண்ணீராவது ஒரு நாளைக்கு பருக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் இரண்டாவது பாயிண்ட் என்னன்னா, மலச்சிக்கல் இல்லாம நம்ம பார்த்துக்கணும். மலச்சிக்கல் இருக்கும்பொழுது உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நம்ம ரத்தத்தின் மூலமாக பரவி சருமத்துலதான் அதனுடைய பாதிப்பை உண்டாக்குது. திடீர்னு சருமம் கருத்து போற மாதிரி இருக்கிறது, சருமத்திற்கு மேல வியர்வை வெள்ளை வெள்ளையா நமக்கு படிஞ்ச மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும். தோல்லே பார்த்தோம்னா வெள்ளை வெள்ளையா படிஞ்ச மாதிரி, ஒரு உப்பு படிஞ்ச மாதிரி இருக்கிறது, பவுடர் பூசின மாதிரி இருக்கிறது, இதுவுமே பார்த்தோம்னா நமக்கு மலச்சிக்கல் இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி. மலச்சிக்கல் இருந்தா தோல்ல சருமத்துல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அதுக்கப்புறம் வியர்வியே வராமல் ஒரு சிலர் இருப்பாங்க. எப்பவுமே ஏசி அறைகள்ல இருக்கிறது, வியர்வியே வராமல் இருந்தாலும் நம்ம உடல்ல பாதிப்புகள் வரும், சருமம் சார்ந்த பிரச்சனைகளும் நமக்கு ஏற்படுது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நமக்கு வருதுன்னா அப்போ சருமத்தை நம்ம பாதுகாக்க என்னென்ன வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்றேன். இப்ப இந்த தண்ணீர் நான் சொன்ன மாதிரி தினமும் ஏதாவது ஒரு பழ வகை, பழச்சாறு நம்ம பயன்படுத்தணும். பழ வகைன்னு சொல்லும் போது நம்பர் 1 அப்படின்னா மாதுளை ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக பப்பாளி பழம் நம்முடைய சருமத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது, இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அத்திப்பழம் ரொம்ப நல்லது, நெல்லிக்காய் ரொம்ப நல்லது. நெல்லிக்காய் தினமும் ஒரு நெல்லிக்காய் நம்ம சாப்பிடும் பொழுதே உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேறும். அதே மாதிரி நமக்கு கீரை வகைகள்ல பாலக்கீரை ரொம்ப முக்கியம். முக்கியமாக இதுல சின்ன வெங்காயம் இல்லைன்னா வெள்ளை வெங்காயம் நம்ம பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் இஞ்சி சார்ந்த உணவுகள், இஞ்சி உணவுல அடிக்கடி சேர்க்கும் பொழுது சருமம் சார்ந்த பிரச்சனைகளும் நமக்கு குணமாக ஆரம்பிக்குது. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா, நம்ம சருமத்துல ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்குன்னா 2 வகையான ஒரே மூலிகையை 2 வகையாக நம்ம பயன்படுத்தலாம். அதாவது இந்த மூலிகை பெயர் மாசிப்பத்திரி அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த மாசிப்பத்திரி ஒரு வகையான ஒரு பெக்குலியரான ஒரு ஸ்மெல் இருக்கும், ஒரு அரோமா அப்படின்னு சொல்லலாம். இந்த மாசிப்பத்திரிய நம்ம சித்த மருத்துவத்தில் தைல வகைகள்ல நம்ம சேர்த்து பயன்படுத்துறோம்.
தோல் சம்பந்தப்பட்ட பல நோய்களுக்கும், நெஞ்சு சளி இருக்கிறவங்களுக்கு, ஆஸ்மா வீசிங் இருக்கு, இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து எக்ஸ்டர்னலா வெளிப்பிரயோகமாக மாசிப்பத்திரி எண்ணெய், மாசிப்பத்திரி தைலம் இதை வந்து நம்ம பயன்படுத்துறோம். ஸோ இந்த தாவரத்தோட பொடியை நம்ம வந்து முகத்திற்கு பயன்படுத்தலாம். இந்த எண்ணெயும் நம்ம வந்து மேல் எக்ஸ்டர்னலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சருமத்தில் வந்து சின்ன சின்னதா நமக்கு பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கு, சருமம் பொலிவாக இல்லை, மங்கு இருக்கு, கண்களை சுற்றி கருவளையம் இருக்குன்னா இரவு நேரத்துல இந்த மாசிப்பத்திரி இருக்கு இல்லைங்களா, இந்த எண்ணெயை நம்ம இது வந்து சித்தா மருந்தகங்கள்ல இருக்கும், இந்த ஆயிலை எடுத்து முகத்துல நல்லா அப்ளை பண்ணிடணும். இதனோட ஒரு 2 துளி அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் பொடி சேர்க்கலாம். ஆண்களாக இருந்தா அப்படியே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பெண்களாக இருக்கும்போது ஒரு 2 துளி நம்ம வந்து கஸ்தூரி மஞ்சள் பொடி போட்டு நம்ம பயன்படுத்தும் பொழுது முகத்துல இருக்கக்கூடிய தேவையற்ற ரோமங்களோட வளர்ச்சி நமக்கு குறைந்துகிட்டே வருதுன்னு சொல்லலாம். ஏன்னா முகத்துல நிறைய பேருக்கு இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு முகத்துல தேவையற்ற ரோமங்களோட வளர்ச்சியை நம்ம பாக்குறோம். இதை சரியாக்குறதுக்கும் நம்ம இந்த மாசிப்பத்திரி எண்ணெயை நம்ம பயன்படுத்துறோம். ஸோ எண்ணெயை வந்து முகத்துல நல்லா இரவு நேரத்துல ஜென்ட்லா மசாஜ் பண்ணிக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு முகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த மாசிப்பத்திரி பொடியை என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாரம் 1 அல்லது 2 முறை நம்ம ஆவி பிடிக்கணும். ஆவி பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் பசும்பால், காய்ச்சாத பசும்பால் எடுத்து நம்ம வந்து காட்டன்ல டிப் பண்ணி முகத்துல நல்லா தடவி கிளென்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் நல்லா கொதிக்க வச்சு அதுல இந்த மாசிப்பத்திரி பொடி தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு பாயில் ஆகும்போது அந்த ஆவி நம்ம முகத்தில் படும்படி நம்ம செய்யணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் பொழுது முகத்துல இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள், ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஸ்போர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வந்து ஓப்பன் ஆகிட்டே வருது. ஸோ இதை வந்து நம்ம பயன்படுத்தினோம்னா நம்ம முகத்துல இருக்கக்கூடிய மாசு மருக்கள் நிச்சயமாக மறைந்து நமக்கு வந்து ஒரு பொலிவான சருமத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா மாசிப்பத்திரி அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம சருமத்துல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை குணமாக்குறது மட்டும் இல்லாம டாக்ஸின்ஸை வந்து அது ரிமூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக கல்லீரல், மண்ணீரல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் மருந்துகள் செய்யும் பொழுது இந்த மாசிப்பத்திரியை நம்ம பயன்படுத்துறோம். இதை தாண்டி நம்ம முகம் பொலிவாக இருக்கிறதுக்கு உணவு முறைகள்ல இதனோட சேர்த்து சில மருந்து முறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதை ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நல்ல மாற்றம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இதுல பார்த்தோம்னா ரத்த சுத்தி சூரணம் அப்படின்ற மருந்து சித்த மருத்துவத்துல இருக்கு. இதை பயன்படுத்தலாம். அருகன் கிழங்கு குடிநீர் இதை பயன்படுத்தும் போதும் பொலிவான சருமம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நிறைய பேர் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன்ல இருக்கு, இரவு நேரத்துல உறக்கம் சரியா இல்லாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி முகத்தில் ஒரு சோர்வு அப்படின்றது ஏற்படும். இதை மாற்றுவதற்கு போதுமான அளவுக்கு உறக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தாண்டி ஃபேஸ் பேக் ஏதாவது நம்ம போடலாம் அப்படின்னா ஃப்ரூட் ஃபேஷியல் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல வந்து பப்பாளி ஃபேஷியல் வந்து நம்ம சேர்ந்துக்கலாம். இல்லைன்னா ரோஸ் ஆயில் நம்ம பயன்படுத்தலாம். ரோஜா இதழ்கள்ல இருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய். இதை நம்ம பயன்படுத்தும் போதும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு குணமாவதோடு மட்டும் இல்லாம பொலிவான ஒரு மாசு மரு இல்லாத ஒரு முகம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். பொலிவான முகம், நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தா எந்த மாதிரி எல்லாம் நம்ம பயன்படுத்தி அந்த நம்ம பொலிவான முகம் வர வைக்கலாம், அதற்கு பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள், உணவு முறைகள் எல்லாமே இந்த பதிவுல பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.